இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் முக்கிய தூணாக திகழ்ந்து வருபவர் ஸ்மிருதி மந்தனா. ஐசிசியின் மகளிர் அணியில் இடம்பெற்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையை பெற்ற ஸ்மிருதி மந்தனா இந்த ஆண்டு இந்திய அணி முதல் முறையாக உலக கோப்பையை வெல்ல முக்கிய காரணமாகவும் திகழ்ந்தார். அந்த தொடரில் இந்தியா சார்பில் அதிக ரன்கள் குவித்த வீராங்கனையாகவும் மந்தனா திகழ்ந்தார். இவருக்கும் இசையமைப்பாளர் பலாஷ் முச்சலுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நிலையில் மும்பை TY பாட்டீல் கிரிக்கெட் மைதானத்தில் பலாஷ் முச்சல் ஸ்மிருதி மந்தனாவிடம் ப்ரப்போஸ் செய்த வீடியோ இணையத்தில் வைரலானது. இவர்களின் திருமணம் கடந்த நவம்பர் 23ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த நிலையில் திடீரென மந்தனாவின் தந்தைக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட காரணத்தால் திருமணம் தள்ளி வைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் பலாஷ் முச்சல் வேறு ஒரு பெண்ணுடன் நெருக்கமாக பேசியதாக கூறப்படும் ஸ்கிரீன்ஷாட்டுகள் இணையத்தில் பரவி அதிர்ச்சியளித்தன. இந்த சம்பவம் மந்தனாவுக்கு முன்பே தெரிந்ததால் தான் இவர்களின் திருமணம் தள்ளி வைக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இதற்கிடையே ஸ்மிருதி மந்தனா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பலாஷ் முச்சல் தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்களை நீக்கியதோடு தனது திருமண நிச்சய கொண்டாட்ட புகைப்படங்களையும் நீக்கினார். இது சமூக வலைதளத்தில் பல்வேறு கேள்விகளை எழுப்பிய நிலையில் யூகங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் தனது திருமணம் ரத்து செய்யப்பட்டதாக ஸ்மிருதி மந்தனா கூறியுள்ளார். தனது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள மந்தனா, கடந்த சில வாரங்களாக என் வாழ்க்கையை பற்றி நிறைய யூகங்கள் உள்ளது குறித்து தற்போது நான் வெளிப்படையாக பேசுவது முக்கியம் என்று கூறியுள்ளார். மேலும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அப்படியே வைத்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று கூறியுள்ள அவர், அதே நேரம் எனது திருமணம் ரத்து செய்யப்பட்டது என்பதை அனைவருக்கும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் என்றும் கூறியுள்ளார். இந்த விஷயத்தை இதோடு நிறுத்தி வைக்க விரும்புகிறேன் என்றும் நீங்கள் அனைவரும் அவ்வாறே செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் என்றும் கூறியுள்ள மந்தனா, இந்த நேரத்தில் இரு குடும்பங்களின் தனி உரிமையை மதிக்குமாறும் வேண்டுகோள் விடுத்து வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். அதோடு என்னால் முடிந்தவரை இந்தியாவுக்காக தொடர்ந்து விளையாடி மேலும் சில கோப்பைகளை வெல்வேன் என்று நம்புகிறேன் என்று கூறியுள்ள அவர், என் நாட்டை மிக உயர்ந்த மட்டத்தில் பிரதிநிதித்துவப்படுத்துவதே எனது நோக்கம் என்றும் கூறியுள்ளார்.